இயேசுவின் நாமத்தினால இந்த காலவேளை உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் நிறைந்ததாக இருக்கிறதா? எதெடுத்தாலும் ஒரு அவமானம், எதெடுத்தாலும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை வருது. வாழ்க்கையில் நன்மையை காட்டிலும் தீமையே அதிகமாக அனுபவித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் இருதயத்தில் யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? இப்படி யோசித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த நாளில் வார்த்தை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுக்கு தோல்வி வருவதற்கு காரணம் என்னன்னு நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? யோசிப்பதற்கு நேரத்தை கொடுங்க. நீங்கள் தோல்விக்கான காரணத்தை யோசிக்கும் போது கர்த்தர் அந்த பாதையிலிருந்து உங்களை நீக்கி விடுவிக்கிற தேவாதி தேவனாக இருக்கிறார். வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா யாத்திரையாகமும் 17ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். அமலேக்கியருடைய கை பலத்து இருந்ததுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மலையிலே மோசே என்கிற தேவனுடைய பக்தன் தன்னுடைய கரங்களை உயர்த்தி இருந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். அப்போ உங்க கரம், உங்களுடைய நினைவு, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் தெரியுங்களா? அவரை நோக்கி இருக்கணும். அவரை நோக்கி நீங்க இருக்கணும். வேதம் சொல்கிறது, மோசேயுடைய கை உயர்த்தப்பட்ட போது ஜனங்கள் வெற்றியை அடைந்தார்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி மாறணுமா? அவமானம் மாறணுமா? தாழ்வு நிலை மாறணுமா? நீங்கள் ஒருத்தருக்கு முன்பதாக உங்கள் கரங்களை உயர்த்தணும். பரலோக தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் அடியேன் வந்திருக்கிறேன், என்னை நினைவு கூறுங்கன்னு சொல்லி உங்கள் கரங்களை உயர்த்தி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்துல துன்பத்தை அனுபவித்தீர்களோ, தலை குனிந்து வந்தீர்களோ, உங்களை தலை நிமிர செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். மோசேயுடைய கரம் உயர்த்தப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். நீங்க உங்க கரத்தை, உங்க கண்களை, உங்க யோசனைய பரலோகத்துக்கு நேரா நிமித்தி நீங்க சொல்லும்போது உங்க குடும்பத்தையும் ஆண்டவர் வெற்றியை காண செய்வார். நீங்க இதை வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு எல்லா சூழ்நிலையிலும் உங்க கரங்களை வானத்தை நேரம் வைத்து, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ போதுமானவர் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை